ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தாங்க வந்து டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம். அதுவும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க. லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தின் சிறப்பு கருதியும் திருக்குறளின் பெருமை கருதியும் இதனை தமிழுக்கு கதி என்று கூறியவர் யார் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்டிருந்தோம். ஸோ கம்பராமாயணத்தோட சிறப்பு கருதியும் திருக்குறளோட பெருமை கருதியும் இதனை தமிழுக்கு கதி என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ கேசவராய முதலியார். யாருங்க? செல்வ கேசவராய முதலியார் அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர், செல்வ கேசவராய முதலியார். ஓகேங்களா? ஸோ இவர் தான் சொல்லியிருப்பாரு. சடையப்ப வள்ளலாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ சடையப்ப வள்ளலை பொறுத்தவரையிலும் நம்ம கம்பரை வந்து ஆதரிச்சிருப்பாரு. பனு அகமது மராக்கியார் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சீரா, ஓகேங்களா, அதை எழுதியிருப்பாரு. அது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான். ஓகேங்களா? சரி, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. சாப விமோசனம் எனும் சிறுகதையை எழுதியவர் யார்? சாப விமோசனம் எனும் சிறுகதை யாரால் எழுதப்பட்டது? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ புதுமை பித்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப விமோசனம் அப்படின்ற அந்த நூலை வந்து என்ன பண்ணியிருப்பாரு, எழுதியிருப்பாரு. புதுமை பித்தனை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவரு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பாதிரி புலியூர் அப்படின்ற இடத்துல தாங்க வந்து பிறந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து விருத்தாச்சலம், இவரோட இயற்பெயர் என்னன்னா விருத்தாச்சலம். புதுமை பித்தன் அப்படின்ற புனைப்பெயர்ல தான் வந்து இவர் கவிதைகளையும் சிறுகதைகளும் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? இவர் சிறப்பா எப்படிலாம் அழைக்கப்படுறாரு அப்படின்னா சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் மாப்பசான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாரு, புதுமை பித்தன் வந்து அழைக்கப்படுறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சிறுகதை தூண், தமிழ்நாட்டின் சிறுகதை தந்தை, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன். நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறவரும் புதுமை பித்தன் தான். ஓகேங்களா? இதெல்லாமே புதுமை பித்தனை பத்தி அழைக்கக்கூடியவை. அப்போ சாப விமோசனம் அப்படின்னா புதுமை பித்தனோட ஒரு சிறுகதை தான். ஓகேங்களா? சோ புதுமை பித்தன் வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் எழுதியிருக்காரா அப்படின்னா இல்லைங்க. புதுமை பித்தனை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிறுகதைகளை வந்து அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அதையும் நம்ம அப்படி என்ன பண்ணிடுவோம், ஓவரலா வந்து பாத்துருவோம். புதுமை பித்தன் வந்து என்னென்னலாம் எழுதியிருக்காரு அப்படின்றத பாத்துட்டோம்னா நம்மளுக்கு இதுவா இருக்கும். ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா துன்பக்கேணி, சிற்பியின் நகரம், பொன்னகரம், கபாடபுரம், கவந்தனும் காமனும், காலனும் கிழவியும், அகலிகை, கல்யாணி, காஞ்சனை, ஆண்மை, சாப விமோசனம், எட்டையிருந்து வரம் தரலாம், அன்று இரவு, வழி, பால்வண்ணம் பிள்ளை, கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், ஒரு நாள் கழிந்தது, மணிக்கொடி, மனித எந்திரம். இதுல மணிக்கொடி அப்படின்றது இதழ். ஓகேங்களா? இதெல்லாம் புதுமை பித்தனோட அந்த நூல்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, காதல வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஆப்ஷன் பாக்குறப்ப ஞாபகம் வரும். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கு அழகிரிசாமி. இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கு அழகிரிசாமி அப்படின்றவரும் சிறுகதை எழுத்தாளர் தான். அடுத்து நம்ம பார்க்க போறது இவங்க ரொம்ப முக்கியமான ஜி ஜானகிராமன். ஸோ ஜி ஜானகிராமனை பொறுத்தவரையிலும் இவர் தஞ்சை நிலத்தோட சிறப்புகளை தத்ரூபமா எழுதுறதுல மிகச்சிறந்தவர். இவர் வந்து இவரோட முக்கியமான நூல்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மோகமுல், செம்பருத்தி, அம்மா வந்தால், சக்தி வைத்தியம். இதுல சக்தி வைத்தியம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். 1979 வந்து அதுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கும். அடுத்து இவரோட முக்கியமான இது பார்த்தீங்கன்னா சிவப்பு ரிக்ஷா அப்படின்றது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அது ஜானகிராமனுடையது தான். ஓகேங்களா? அதே போல அடி கச்சேரி போன்ற அந்த சிறுகதைகளும் இவர் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கல்கி. ஸோ எக்ஸாமை பொறுத்தவரையிலும் கல்கியும் முக்கியமான ஒரு கேரக்டர் தான். கல்கி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இயற்பெயர் வந்து ராதா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றதான் அவரோட இயற்பெயர். அதாவது பூதமங்கலம் அப்படின்ற இடத்துல அவர் பிறந்திருப்பாரு. ராதா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றதான் கல்கியோட இயற்பெயர். கல்கின்ற புனைப்பெயர்ல அவர் எழுதியிருப்பாரு. தமிழ்நாட்டோட வால்டர் ஸ்காட். யாருங்க? கல்கி வந்து தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் நாவல் மன்னர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. தமிழ் தேனி அப்படின்ற ஒரு பட்ட பெயரும் இவருக்கு இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப சாப விமோசனம் அப்படின்னா புதுமை பித்தன் அப்படின்றவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்? தம்பிரான் தோழர் என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். தம்பிரான் தோழர் அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். யாருங்க? சுந்தரர் தான் வந்து தம்பிரான் தோழர்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? என்ன காரணம்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இவர் வந்து தோழமை நெறிய ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இறைவனை தோழமையா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருப்பாரு. அதனால தான் வந்து இவர்
தம்பிரான் தோழர் அப்படின்னு அழைக்கப்படுறார். ஓகேங்களா. இவர் திருநாவலூர், ஓகேங்களா, திருநாவலூர்ல பிறந்திருப்பார். இவருடைய பெற்றோர் பெயர் சடையனார், இசை நாணியார். இவருக்கு பெற்றோர் வந்து நம்பியார் ஊரார். சுந்தரருக்கு நம்பியார் ஊரார் அப்படின்ற பட்டப்பெயர் தான் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவருக்கு சுந்தரர் அப்படின்ற அந்த பெயர் வந்து இதுவாக இருக்கும். இவர் தோழமை நெறியை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இவருடைய தமிழை பொறுத்தவரையிலும் மிஞ்சி தமிழா தான் இவரது வந்து காணப்படும். இவர் இறைவனால் எங்க ஆட்கொள்ளப்படுறாரு அப்படின்னா திருவண்ணையநல்லூர்ல தான் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்படுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இவர் வேற என்ன சிறப்புகளால் வந்து சிறப்பு பெறால் அவர் அழைக்கப்படுறாரு அப்படின்னா தம்பிரான் தோழர், வன் தொண்டர், அம்மையப்பர், சடையனார், இசை நாணியார், சேரமான் தோழர், திருநாவலூரார், ஆளாள சுந்தரர், ஆளுடைய நம்பி. இது எல்லாமே சுந்தரருடைய வேறு பெயர்கள். ஓகேங்களா. அப்ப இதுக்கான ஆன்சர் சுந்தரர். அவரை பத்தி பார்த்துட்டோம். மாணிக்க வாசகரை பொறுத்தவரை நம்மளுக்கு தெரியும், மாணிக்க வாசகர் வந்து 8ஆம் திருமுறை எழுதியிருப்பார். திருவாசகம் அப்படின்றது வந்து அவர் வந்து கொண்டிருப்பார். சைவக்குற நால்வர்ல இவரும் ஒருவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா அரிமர்த்தன பாண்டியன் கிட்ட தலைமை அமைச்சரா இருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் வந்து அழைக்கப்படுவார். அடுத்து ஷேக்கியார். ஷேக்கியாரை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா அருண்மொழி தேவர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. இவர் அதே போல வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அமைச்சரா வந்து இருந்திருப்பார். இவர் வந்து தொண்டர் சீர் பரவுவார், உத்தம சோழ பல்லவன். யாருங்க? ஷேக்கியார் வந்து தொண்டர் சீர் பரவுவார், உத்தம சோழ பல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணப்படுறாரு, அழைக்கப்படுறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம வள்ளலார். ராமலிங்கம் அப்படின்ற இயற்பெயர் கொண்டதான் வந்து வள்ளலார். இவர் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர்களால் சிலர் அழைக்கப்படுறாரு. புதுநெறி கண்ட புலவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இறையருள் பெற்ற திருக்குழந்தைன்னு அழைக்கப்படுறாரு. ஓதாது உணர்ந்த பெருமான் அப்படின்னு அழைக்கப்படுறாரு வள்ளலார். அப்புறம் சன்மார்க்க கவி அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இவருடைய நூல்கள் எல்லாமே திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு தொகுக்கப்பட்டிருக்கு. அது யார் தொகுத்திருப்பார் அப்படின்னா தொழுவூர் வேலாயுத முதலியார் வந்து தொகுத்திருப்பார். அதுல மொத்தம் 5818 பாடல்கள் காணப்படுது. ஓகேங்களா. இப்போ இதுக்கான ஆன்சர் சுந்தரர். அவரை பத்தியும் பார்த்துட்டோம். மாணிக்க வாசகர், சேக்கிழார், வள்ளலார் பத்தியும் பார்த்தோம். இந்த தகவல்லாம் உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 3வது கேள்வி, நீதிநெறி விளக்கம். சோ நீதிநெறி விளக்கம் இயற்றியவர் யார்? சூப்பர். நீதிநெறி விளக்கம் யாரால ஏற்றப்படுது அப்படின்னா குமரகுருபரரால வந்து ஏற்றப்படுதுங்க. அந்த குமரகுருபரர் அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஏன்னா அவர் சார்ந்த கேள்விகள் வந்து என்ன பண்றாங்க, கண்டினியூவா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. குமரகுருபரோட நூல்கள்ல இருந்து கொஸ்டின்ஸ் திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா. சோ அப்ப குமரகுருபரர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீதிநெறி விளக்கம் அப்படின்றத வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, எழுதியிருப்பாருங்க குமரகுருபரர். இவர் வேற என்னென்ன நூல்களை எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் பாருங்க. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், காசி கலம்பகம், கைலை கலம்பகம், மதுரை கலம்பகம், திருவாரூர் நான்மணி மாலை, சகலகலா வள்ளி மாலை, திருவாரூர் விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை, கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம். சோ இதை கொடுத்திருக்காங்க. நீதிநெறி விளக்கம், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை குரம், மீனாட்சி அம்மை இரட்டை மணி மாலை, சிதம்பர செய்யுட்கோவை. இது எல்லாமே குமரகுருபரரோட நூல்கள். ஓகேங்களா. சோ இது மீதி ஆப்ஷன் பார்க்கலாம் பாருங்க. ஔவையார். சோ ஔவையாரை பொறுத்தவரையிலும் ஔவையார் அவர்கள் வந்து என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்கன்னா ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை, ஞானக்குரல், விநாயகர் அகவல், 4 கோடி பாடல்கள். இதெல்லாமே ஔவையாருடைய பாடல்களாக கருதப்படுது. அடுத்து அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமானதுங்க. இதுல 2-3 கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. அதிவீரராம பாண்டியரை பொறுத்தவரைக்கும் வெற்றி வேர்க்கை ரொம்ப முக்கியமானது கேட்கறாங்க. நைடதம், நைடதமும் அதிவீரராம பாண்டியர் தான். காசிகாண்டம், காசிகாண்டமும் அதிவீரராம பாண்டியர் தான். திருக்குறவை பதிற்றுப்பத்தந்தாதி, இதுவும் அதிவீரராம பாண்டியர் தான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லிங்க புராணம், கூர்ம புராணம், இதுவும் அதிவீரராம பாண்டியர் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பாரதியாரை பத்தி உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. பாரதியார் நிறைய நூல்களை வந்து என்ன பண்ணியிருக்காருங்க, எழுதியிருக்காரு. அது சொன்னா அதுவே ஒரு வீடியோ போற அளவுக்கு நூல்கள் வந்து இருக்கும். சும்மா அப்படின்னு ஓரளவு சொல்றேன். முருகன் பாட்டு, குயில் பாட்டு, பாப்பா பாட்டு, பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தராசு, முரசு, பாரத நாடு, தமிழ்தாய், சுதேச கீதங்கள், சந்திரிகையின் கதை, தேசிய கீதங்கள், ஸ்வர்ணகுமாரி, அக்னி குஞ்சி, செந்தமிழ் நாடு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருடையதுங்க, நம்ம பாரதியாருடைய பாடல்கள். ஆனா இதுக்கான ஆன்சர் குமரகுருபரர். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. கல்லும் அப்பொய் காம்கும் கொலையும் உள்ளம் களவும் ஒன்று உறவோர் துறந்தவை என வலியுறுத்தும் காப்பியம் எது? கல்லும் அப்பொய்யும் காம்கும் கொலையும், அப்பொய்யும் காம்கும் கொலையும் உள்ள களவும், உள்ள களவும், சாரிங்க இது காம்கும் இல்ல காமமும் வரணும், நான் தான் தவறா வாசிச்சிட்டேன். கல்லும் பொய்யும், கல்லும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ள களவும் என்று உறவோர் துறந்தவை என வலியுறுத்தும் காப்பியம் எது? ஓகேங்களா. எதுன்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை. டி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ மணிமேகலை தான் வந்து அதை வலியுறுத்துதுங்க. அதாவது அறிவுடையவா இருக்கவங்க, ஓகேங்களா. இதுல என்ன சொல்றாங்க, அறிவுடையவர், உறவோர் அப்படின்னா யாரை குறிக்குதுன்னா அறிவுடையவரை தான் வந்து குறிக்குது. துறந்தவை அப்படின்னா என்ன பண்ணணும், நீக்கணும், நம்ம வாழ்விலிருந்து நீக்கப்பட வேண்டியவை அப்படின்னு சொல்லுது துறந்தவைனா. சோ எதை சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. கல்லும் பொய்யும், அதாவது தீய செயல்களான
கல்லா இருக்கட்டும், பொய் சொல்றதா இருக்கட்டும், மது அருந்ததா இருக்கட்டும், பொய் சொல்றதா இருக்கட்டும், அடுத்து காமமா இருக்கட்டும், அடுத்து கொலையா இருக்கட்டும், பொய், ஓகேங்களா, அடுத்து திருடுதா இருக்கட்டும், இந்த மாதிரி களவும், இது எல்லாமே நம்ம வாழ்க்கையிலிருந்து நீக்கப்படக்கூடிய வேண்டியவை. இதெல்லாம் நம்மளுக்கு துன்பத்தை தரக்கூடிய வேண்டியன்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்து என்ன பண்ணிருக்கும், வற்புறுத்தி சொல்லியிருக்கும். அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர், மணிமேகலை. ஓகேங்களா, அதுவும் இது மணிமேகலையில ஆபுத்திரன் மணிப்பல்லவ தீவு அடைந்த காதை. ஆபுத்திரன் வந்து மணிப்பல்ல தீவுக்கு போயிருப்பாரு இல்லைங்களா, அந்த காதையில தான் வந்து பாத்தீங்கன்னா இது குறிப்பிட்டது. மணிமேகலை பொறுத்தவரை ஒரு பௌத்த காப்பியம். சீத்தலை சாத்தனார் தான் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து எழுதியிருப்பார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையிலும் இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தது, சேர மரபை சார்ந்தவர். இதுல முக்கியமான 3 உண்மைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும், நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, அரசியல் படைத்தோருக்கு அறம் கூற்றாகும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஒருத்தவர், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்றத வந்து பார்த்தா 3 விதமான இது சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும். அது இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் 3 காண்டங்களையும் 30 காதங்களையும் கொண்டது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சீவக சிந்தாமணியை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி இதுவும் வந்து ஒரு முக்கியமான ஒரு நூலா தான் வந்து என்ன பண்ணப்படுதுங்க, கருதப்படுது. சீவக சிந்தாமணி. ஸோ மணிமேகலை எப்படி வந்து 50 காப்பியங்கள்ல சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வந்ததோ அதே போல சீவக சிந்தாமணி ஒரு முக்கியம். திருத்தக்க தேவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஆசிரியராக வந்து இருப்பாரு. ஸோ விருத்தப்பாக்களால வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். இதுல சிந்தாமணி அப்படின்றது வந்து ஒளி குன்றாத மணி அப்படின்ற பொருள்படக்கூடியதா வந்திருக்கும். இது மனநூல், அப்புறம் வந்து காமநூல், முக்தி நூல் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து 50 காப்பியங்கள்ல வரக்கூடியது. அடுத்து நீலகேசி. ஸோ நீலகேசியை பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா இது காப்பியங்கள் ஒன்று வரக்கூடியது, சமண காப்பியம். இதனோட ஆசிரியர் பெயர் யாருன்னு நமக்கு வந்து தெரியாது. ஸோ நீலகேசியை பொறுத்தவரையிலும் ஆசிரியர் பெயர் தெரியாதுங்க. இது வந்து சருக்கங்கள் 10 சருக்கங்களும் கொண்டது. இது குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த நூல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்ப இதுக்கான ஆன்சர் மணிமேகலை. அடுத்து கற்பு கடம் பூண்ட தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் யாம் கண்டிலமாய் இக்கூற்று யாருடையது? பாருங்க, கற்பு களம் பூண்ட இத்தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வமாய் கண்டிலமால் இக்கூற்று யாருடையது? அதாவது கண்ணகியை பத்தி என்ன பண்ணிருக்காங்க, கவுந்தடிகள் வந்து இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை நான் வந்து பார்த்ததே இல்லையே, இந்த மாதிரி தெய்வத்தை நான் இதுல பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகியை வந்து புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அப்ப இதுல எதுல வர கண்ணகின்னு சொல்றப்ப எதுல வரப்போது உங்களுக்கு தெரியும், சிலப்பதிகாரத்துல தான் வரக்கூடியது. மதுரை காண்டத்துல அடைக்கல காதை அப்படின்ற ஒரு காதை இருக்கும். அந்த காதையில தான் வந்து கவுந்தி அடிகள் அம்மா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, குறிப்பிட்டிருப்பாங்க. அடைக்கலை காதில வந்து கவுந்தடிகள் யார, நம்ம கண்ணகியோட அந்த சிறப்பை புகழ்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பாடியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து மீதிலாம் வந்து மணிமேகலை அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து 6வது, மணிமேகலை வெண்பா என்பது யாரால் இயற்றப்பட்டது? ஸோ மணிமேகலை வெண்பா அப்படின்றது வந்து யாரால் இயற்றப்பட்டது? சூப்பர், யாருங்க, பாரதிதாசன். மணிமேகலை வெண்பா அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன் தான் வந்து மணிமேகலை வெண்பாவை வந்து எழுதியிருப்பாருங்க. பாரதிதாசன். ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். சோ பாரதிதாசனை பொறுத்தவரையிலும் இந்த நூல் மட்டும் தான் எழுதியிருக்காரா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுல மணிமேகலை வெண்பாவை பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்த வெண்பா வடிவில் அந்த மணிமேகலை வந்து சுருக்கி எழுதியிருப்பாரு. அதாவது கோவலன் மாதவிக்கு பிறந்த அந்த மணிமேகலையோட துறவு வாழ்க்கை, அவங்களோட அர்ப்பணிப்பு, அவங்களோட இது எப்படின்றது தான் வந்து என்ன பண்ணிருப்பார், பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பார் அந்த நூல்ல. ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு பாரதிதாசன் என்ன பண்ணியிருக்காருங்க, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, இருண்ட வீடு, குறிஞ்சி திட்டு, பாண்டியன் பரிசு, தமிழ் இயக்கம், எதிர்பாராத முத்தம், மணிமேகலை வெண்பா, சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், கண்ணகி புரட்சி காப்பியம், இசையமுது, சேரதாண்டவம், அமைதி, நாளைய தீர்ப்பு, புரட்சி கவி, பில்கீனியம், பிசிராந்தியார், தமிழச்சியின் கத்தி, இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதிய அந்த பாரதிதாசன் எழுதிய அந்த நூல்கள். ஓகேங்களா, சரிங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது 7வது கேள்வி. நால்வரனும் ஆசிரமும் முதலா நவீன்ற கலைச்சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டு என முழக்கமிட்டவர் யார்? பாருங்க, நால்வரனும் ஆசாரம் முதலா நவீன்ற கலைச்சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டு என கூறியவர் யார்? சூப்பர், யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வள்ளலார். டி தாங்க இதுக்கான ஆன்சர். வள்ளலார் தான் வந்து இதை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சோ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஜாதி மதம் வர்ணாசிரமம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய திருவருப்பால வந்து என்ன பண்ணிருப்பாரு, குறிப்பிட்டிருப்பாரு. இது வந்து என்னதுங்க, சிறு பிள்ளைகள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, இது வந்து குறிப்பிட்டிருப்பாரு. ஓகேங்களா, அப்போ வள்ளலார் இவரை பத்தி நம்ம போன வீடியோல நம்ம வந்து பார்த்துட்டோம். பாரதிதாசனை பத்தி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா, சரிங்க. அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்க. அடுத்த கொஸ்டின். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழுதி தான் நல்காதாகிவிடின் இக்குறட்பாவில் தடிந்து என்பது யாது? பாருங்க, நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும், அதாவது கடலே வந்து வத்தி போயிடும். எப்போ? தடிந்து எழில்னா மேகம், மேகமானது அந்த மழை பொழிவை தான் நல்காதாகிவிடின், மழை பொழிவை தராம விட்டுட்டா
இந்த கடலே வத்தி போயிடும், அப்போ இந்த உலக உயிர்கள்லாம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்றாரு. அதுல தடிந்து அப்படின்னு என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா மின்னலை தான் வந்து குறிக்குது. ஒரு ஆப்ஷன் பார்த்தோம்னா நீங்க பயன் பண்ணி எடுத்துட்டு இருப்பீங்க. மின்னலை தான் வந்து குறிக்குதுங்க. ஓகேங்களா, எதை குறிக்குது? மின்னலை தான் குறிக்குது. தடிந்து அப்படின்ற வார்த்தை மின்னலை குறிக்குது. மின்னல் மழையை குறிக்குது. அடுத்து 9வது கேள்வி. சங்கர நமச்சிவாயர், சிவஞான முனிவர், ஊவேசா ஆகியோர் இம்மடத்தை சார்ந்தவர்கள். சோ இவங்கெல்லாம் எந்த மடத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா திருவாவடுதுறை மடம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். இவங்க எல்லாமே எந்த மடத்தை சார்ந்தவர்கள்? திருவாவடுதுறை மடத்தை வந்து சார்ந்தவர்கள் தான். இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்குது, ஒரு சைவ மடம். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கத்திருப்பாங்க. மிகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கூட இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணிருப்பாரு, பயின்றிருப்பாரு. ஓகேங்களா, அப்ப எல்லாமே இவங்க திருவாவடுதுறையில பயின்ற ஒரு மாணவர்கள் தான். சங்கர நமச்சிவாயர், சிவஞான முனிவர், ஊவேசா எல்லாருமே. அடுத்து 10வது கேள்வி. மூவேந்தர்களை பற்றி பேசும் பிற்சங்க காலம் சார்ந்த நூல் எது? மூவேந்தர்களை பற்றி பேசக்கூடிய பிற்சங்க காலத்தை சேர்ந்த நூல் எது அப்படின்றத வந்து உங்களுக்கான 10வது கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? முத்தொள்ளாயிரம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ மூன்று வேந்தர்களை பற்றிய ஒரு பாடல்களை கொண்டதுதான் 3900 பாடல்களை கொண்டது. அதாவது சேர சோழ பாடல்களை பற்றி 3900 பாடல்களை கொண்டதால் தான் முத்தொள்ளாயிரம் அப்படின்ற அந்த, அதாவது ஒவ்வொரு வேந்தனுக்கும் 900 பாடல்களை வந்து மொத்தம் 2700 பாடல்களை கொண்டது. ஒவ்வொரு வேந்தனுக்கும் 900 பாடல்கள் சொல்லிட்டு 3900, அப்ப 2700 பாடல்களை வந்து கொண்டது வந்து காணப்படுதுங்க. ஓகேங்களா, இதுக்கு ஆசிரியர் பெயர் வந்து தெரியாது. ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரை பத்தியுமே வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு, பாடப்பட்டிருக்கு. இது இதோட மிகப்பெரிய வந்து சிறப்பு. ஓகேங்களா, இது ஒண்ணுன்னா அகமும் பொருளும் கலந்த நூலா வந்து கருதப்படுது இந்த முத்தொள்ளாயிரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிற்று பத்தை பத்தி அப்படியே நம்ம ஒரு ஓரலா வந்து பார்ப்போம் பாருங்க. ஸோ பதிற்று பத்தை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 8 அடி சிற்றலையும் 57 அடி பேரலையும் கொண்டது. இதன் தொகுத்தவர் 2 பேருமே வந்து இதுல வந்து என்னதுங்க கிடையாதுங்க. பதிற்று பத்துல 100 பாடல்கள் இருந்தாலும் நம்மளுக்கு 80 பாடல்கள் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. பதிற்று பத்துல 80 பாடல்கள் தான் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து சேர அரசர்களை, பதிற்று பத்தை பொறுத்தவரையிலும் சேர அரசர்களை மட்டும் போற்றி பாடக்கூடிய ஒரு நூல். ஆனால் முத்தொள்ளாயிரம் சேர சோழ பாண்டியர்கள் 3 பேருமே பாடக்கூடியதா இருக்கும். இது அந்த 10 இதுகளும் அதற்கு பாடலுக்குரிய அரசனா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பாடியிருப்பாங்க. ஒவ்வொரு பத்திலும் இந்த முதல் பத்தம் கடைசி பத்தம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, மீதி 8 பத்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதாவது 80 பாடல்கள் வந்து நம்மளுக்கு வந்து இதுல வந்து கிடைச்சிருக்கும். இது முதல்ல யார் பதிப்பிச்சிருப்பாரு அப்படின்னா ஊவேசா தான் வந்து இந்த பதிற்று பத்தை வந்து பறிச்சிருப்பாரு. இது வந்து இசையோடு பாடுவதற்கு ஒரு ஏற்ற நூலா வந்து இது கருதப்படுது. அடுத்து களவழி 40. ஓகேங்களா, சோ களவழி 40 பொறுத்தவரையில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 14 கீழ்கணக்கு நூல். ஓகேங்களா, புறநூல் 14 கீழ்கணக்கு நூல் இருக்கக்கூடிய பொருநூல். பொய்கையார் அப்படின்றவர் தான் வந்து இதை வந்து எழுதியிருப்பாரு. அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தகடூர் யாத்திரை. ஸோ தகடூர் யாத்திரை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. ஓகேங்களா, பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படின்ற மன்னன் வந்து தகடூர் மன்னனை வந்து தோற்கடிச்சு அந்த தகடூரை வந்து அழிச்சிருப்பான். அதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் வந்து தகடூர் யாத்திரை. இதனோட ஆசிரியர் யாருன்னு நம்மளுக்கு வந்து தெரியல. ஓகேங்களா, இதெல்லாம் இதை சார்ந்த தகவல்கள். ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் பாருங்க. சாப விமோசனம் அப்படின்னா புதுமை பித்தன், தம்பிரான் தோழர் அப்படின்னா சுந்தரர், நீதிநெறி விளக்கம் அப்படின்னா குமரகுருபரர், கல்லும் பொய்யும் காமமும் கொலையும் உள்ளக்களவும் உறவோர் துறந்தவைன்னு சொல்லக்கூடியது மணிமேகலை, கற்புக்கடம் பூண்ட தெய்வம் அல்லது பொற்புடை தெய்வம் என கண்ணீரமாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கவுந்தியடிகள் வந்து யார கண்ணகியை சொல்லியிருப்பாங்க. மணிமேகலை வெண்பா வந்து பாரதிதாசனால் இயற்றப்பட்டது. நால்வருணம் ஆசிரமம் ஆசாரம் முதலா நவீன்ற கலைச்சரிதம் எல்லாம் பிள்ளை விளையாட்டு அப்படின்னு சொல்லுவார் வள்ளலார். திருவருட்பால இந்த ஜாதி மதத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தொழிலி தான் நல்காதாகிவிடின். இதுனா இதுல மின்னல், அந்த இடி மின்னல் மழையை தான் வந்து குறிப்பிடுது. சங்கர நமச்சிவாயர் இவங்க எல்லாருமே வந்து திருவாவடுதுறை ஆதீனத்தை சேர்ந்தவங்க. மூவேந்தர்களை சிறப்பு பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து முத்தொள்ளாயிரம். ஸோ இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஜாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே, டேஷ் சந்தைகளிலே வீணே நீர் அழிதல் அழகலவே. ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த சண்டைகள்லாம் நீங்க அழிஞ்சு போறீங்களே, இது வந்து அழகலவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, தன்னோட பாடல்களை வந்து குறிப்பிட்டிருப்பாரு. யார் தன்னுடைய பாடல்களை இதை குறிப்பிட்டார் அப்படின்றத வந்து நீங்க என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஜாதி மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே நீங்க வந்து வீணா அழிஞ்சு போறீங்களேன்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடல்களில் பாடியவர் யார்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நம்ம வீடியோ போறது இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இது பியூ எக்ஸாம்ல கேட்ட தமிழ் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் கேட்கறாங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சைக்காலஜி வந்து உங்களுக்கு ஒரு யூனிட் தர வேண்டியது இருக்கு. அதுக்கான ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் நீங்க கொடுத்துட்டு ஃபீட்பேக்கும் கொடுத்துறேன். தேங்க்யூ கைஸ்.